டாக்டர் ஜி அனைத்து தமிழ் சொந்தங்களுக்கும் வணக்கம். திரு எம்ஜிஆர் அவர்கள் பார்த்திங்கன்னா 1984 ரொம்ப உடல்நலம் குன்றி முடியாமல் இருந்தப்போ நியூயார்க்கில் யூஎஸில் ட்ரீட்மெண்ட் எடுத்தார். அப்போ அவருடைய ஃபோட்டோவை போட்டே என்ன பண்ணாங்க, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி அடைஞ்சிச்சு. அதுக்கு முன்பு 1977-80 நினைக்கிறேன் 2 தடவையும் அவர் என்ன பண்ணார், வெற்றி அடைஞ்சார். ஆனால் ஆரம்பத்தில் அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தை திரு அறிஞர் அண்ணாதுரை அவர்களும் கலைஞர் அவர்களும் கட்டி தன்னுடைய பேச்சு திறமையினாலையும் சொல்லாற்றனாலும் இலவசங்களை அறிமுகப்படுத்தியும் வெற்றி பெற்றாலும் கூட அவர் எம்ஜிஆர் அவர்கள் 10 வருஷம் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கும் பொழுது அந்த கட்சியை நல்ல ஒரு கட்டமைப்பு உருவாக்கத்துக்கு உதவி பண்ணார். ஆனால் அதே நேரத்தில் அந்த கட்சியை விட்டு வெளியில் வந்தோன்னே அவங்களுக்கு எதிர்த்தே நின்று 3 தடவை ஜெயிச்சிருக்கிறாரு. 3வது ஜெயிக்கும் பொழுது களத்துக்கு வராமலே படுத்துக்கிட்டே ஜெயித்தார். அவரை தொடர்ந்து வந்த ஜெயலலிதா அவர்களுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் இருந்துச்சு, அவருக்கு நெருக்கமானவர் அப்படிங்கிறதும் அதே சின்னத்தையும் பயன்படுத்துனதால மக்கள் அவருக்கு ஓட்டு போட்டு திரும்பவும் தேர்ந்தெடுத்தாங்க. இப்போ வந்திருக்கிறாரு முதல்வர் திரு விஜய் அவர்கள்ட்டையும் ஒரு கட்சியினுடைய ஒரு கோட்பாடோ கொள்கையோ தத்துவம் இல்லாட்டினாலும் கூட மக்கள் அவருக்கு தான் ஓட்டு போட்டாங்க. இதுலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுது, மக்கள் தமிழ்நாட்டை 30-35% மக்கள் மனநிலை எப்படின்னா, யாராவது ஒருவர் சினிமாவில் தொடர்ந்து 10-15 வருஷம் நடிச்சிட்டாங்கன்னா அவங்கள பிடிச்சி போச்சுன்னா அவங்கள்ட்ட கொள்கை இருக்கோ தத்துவம் இருக்கோ என்ன செய்வாங்களோ செய்ய மாட்டாங்க அப்படின்னு யோசனை பண்ண பார்க்காங்க, கண்ணை மூடிட்டு ஓட்டு போட்டுருவாங்க. அதனால தான் என்னாச்சு, திராவிட முன்னேற்ற கழகம் என்ன கட்டமைப்பு இருந்தாலும் தூக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி சினிமா கவர்ச்சியால் ஈர்க்கப்பட்டவர்களும் ஜாதி மத கவர்ச்சியால் ஈர்க்கப்பட்டவர்களும் நிறைவேறி மதவெறி இதனால் ஈர்க்கப்பட்டவர்களும் என்னன்னா சிந்திக்கிற திறனை இழந்துருவாங்க. கூர்மையான அறிவு இருக்காது. கண்ணை மூடிட்டு அவங்க பின்னாடி ஃபாலோ பண்ணி ஓட்டு போட்டுருவாங்க. பெரிய பாதிப்புகள் வந்தால் தான் அவங்க திருந்துவாங்க. இது எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த மாதிரி நல்ல கட்டமைப்பான திராவிட முன்னேற்ற கழகம் மாதிரி கட்சிகளே தோக்கும் பொழுது திரு சீமான் அவர்களின் என்டிகே கட்சி கொள்கைகளின் தத்துவத்தினையும் வச்சுவே பேசி இலவசங்களை அறிவிக்காமல் உறுதியாக நின்று வந்தார்கள். அவருடைய ஓட்டு வாங்கி இப்போ விஜய் மூலமாக செறிஞ்சதில் எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியமோ ஒரு பெரிய வியப்போ கிடையாது இல்லையா. ஆனால் திரு சீமான் அவர்கள் அரசியலமைப்பில் இல்லாட்டினா கூட அவருடைய கொள்கையின் தத்துவங்களும் எப்படி இயற்கை முக்கியமானது, எப்படி விவசாயம் சார்ந்த தொழிற்சாலை முக்கியமானது, நச்சு பொருள் தொழிற்சாலை எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கணும், எப்படி சூரிய ஒளியை பயன்படுத்தி மின்சாரத்தை பயன்படுத்தணும், மாட்டு சாணத்தை பயன்படுத்தி எப்படி நம்ம கேஸ் உற்பத்தி பண்ணணும், அப்படி நிறைய கொள்கையில் சொன்னார் பாருங்க. அவர் ஆட்சிக்கே வராட்டினா கூட மக்கள் மத்தியில் வரவேற்பு இருக்குது. அதுக்கு ஓட்டு போடாட்டினா கூட நிறைய பேர் இந்த கொள்கைக்கெல்லாம் நல்லதுன்னு சொல்கிறாங்க. அதனால் முன்னாடி இந்த திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் இப்போ வந்திருக்க கட்சிகளுக்கெல்லாம் எதுக்குமே அதை பற்றி ஒரு புரிதல் கிடையாது. இவரு தான் ஒரு புரிதலை ஏற்படுத்தியிருக்கிறாரு. அவருங்க என்ன ஆயிடுச்சு, இப்போ அதனால அவங்க கட்டாய நிலைமைக்கு தள்ளப்பட்டுட்டாங்க. இவருடைய கொள்கைகளை கொஞ்சம் கொஞ்சமாவது அவங்க அமுல்படுத்தியே தீர வேண்டும். அதனால் திரு சீமான் அவர்கள் வெல்லவே இல்லை, அரசியல் அமைப்பில் இல்லைன்னா கூட தமிழ்நாட்டில் நல்லது நடக்கும் அப்படின்னா அவரு உண்டாக்குன அந்த ஒரு கொள்கையும் கோட்பாடும் தத்துவங்களும் தான். அதனால் இந்த பெருமையும் பாராட்டும் மாற்றங்கள் வருவதற்கு காரணம் ஏதாவது செஞ்சாங்கன்னா அது யாருக்கு போய் சேரன்னா நான் தமிழர் கட்சிக்கும் அந்த தம்பி தங்கைகளுடைய உழைப்புகளுங்க தான். நிறைய அவர் ஆட்சிக்கே வராமலே நச்சுத்திட்டங்களை தடுத்துருக்கிறாங்க. நிறைய விவசாயத்துக்கு முன்னுரிமை கொடுத்துருக்காங்க, பிளட் டொனேஷன் கொடுத்துருக்காங்க, ஒரு டிசிப்ளினாக என்னான்னு எல்லாருக்கும் டீச் பண்ணியிருக்கிறாங்க. அதனால் நான் தமிழர் தம்பி தம்பிகள் தன்னை நிறைத்து ஒரு பெருமைப்படணும். ஓட்டு வாங்கி சரிஞ்சிச்சு அப்படிங்கிறதுக்காக கவலைப்படக்கூடாது. நீங்கள் தொடர்ந்து இந்த களத்தில் இருந்து பண்ணிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் ஆட்சி அமைக்காட்டினா கூட நீங்கள் தான் தமிழ்நாட்டை ஆண்டுகிட்டு இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். திரு விஜய் அவர்கள் பேசாமலே ஜெயித்தார், எம்ஜிஆர் அவர்கள் படுத்துக்கிட்டே ஜெயித்தார். ஜெயிச்சு என்ன பிரயோஜனம், நாட்டில் ஒரு பெரிய மாற்றம் ஒன்று வரலை. ஜெயிக்காமலேயே மாற்றத்தை உண்டு பண்ணிகிட்டு இருக்கவர் தான் சீமான் அவர்கள். நன்றி, வணக்கம்.